தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல்ல நேற்று முன்தினம் உருவான மோன்தா புயலானது தற்பொழுது தீவிர புயலாக வலுப்பெற்றிருப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார். இது சற்று நேரத்துக்கு முன்பாக இன்று அதிகாலை அறிக்கையின் அடிப்படையில் இன்று காலை தீவிர புயலாக வலுப்பெறும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முன்னதாகவே இந்த மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. புயலுக்கும் தீவிர புயலுக்கும் உள்ள வித்தியாசம், புயலை காட்டிலும் தீவிர புயல் சமயத்துல அதிக காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு ஏற்படும். அதுதான் தீவிர புயல் என நமக்கு சொல்லுவோம். அதே போல அந்த புயலோட கண் பகுதி தற்பொழுது அந்த கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஆந்திர பிரதேசம், ஒடிசாவை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மழை பெய்யும் பொழுது அதீத காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு ஏற்படும் என தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த தீவிர புயலானது வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவிற்குள் காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய மச்சிலப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேசம் கடற்கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தீவிர புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த சமயத்தில் 110 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் என்கின்ற தகவலும் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மோன்தா புயலானது தற்பொழுது தீவிர புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. ஆந்திரா ஒடிசா இடையேதான் கரையை கடக்கும் என முன்பாக கணிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த தீவிர புயலால தமிழகத்திற்கு மழைக்கான பாதிப்பு இருக்குமா அப்படின்னா, வடகடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய தினம் இந்த புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடக்கக்கூடிய வரைக்கும் ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கனமழை அல்லது மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கிறது. அதிக கனமழைக்கான எச்சரிக்கை எங்குமே தமிழ்நாட்டில் விடப்படாத நிலையில இன்றைய தினம் தற்பொழுது இது தீவிர புயலாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல இதற்கான தீவிர புயலாக வலுப்பெற்றிருப்பதன் காரணமாக தமிழகத்துல மழைக்கான பாதிப்பு என்பது சற்றே குறைவாகத்தான். ஏன்னா தமிழகத்தை விட்டு இந்த புயல் தற்பொழுது விலகி சென்றிருக்கிறதன் காரணமாக தமிழகத்துல இந்த தீவிர புயலால மழைக்கான பாதிப்பு என்பது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது, ஆந்திர பிரதேசம், ஒடிசாவை ஒப்பிடும்போது தமிழகத்தான மழை பாதிப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. தற்பொழுது இந்த மோன்தா புயலானது தீவிர புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக கரையை கடக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.